மீனராசி மீன லக்னம் காலபுருஷனுக்கு 12வது வீடு, குரு பகவான் ஆட்சி பெறக்கூடிய வீடு, புதன் நீசமாகி சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய வீடு. இன்னைக்கு மீனத்தோட நிலைமை காலபுருஷனுக்கு 12வது இருக்கிறதுனால இன்னைக்கு நாங்கள் விரயத்தை சந்திக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள். பாருங்க, ராசியிலே ராகு, வீட்டுக்குள்ளார பாம்பு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. ராசி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உடம்பை குறிக்கக்கூடிய காரக கிரகம். அங்கே ராகு இருக்கிறப்ப வீட்டுக்குள்ளார பாம்பு இருந்தால் நம்ம எப்படி பயந்துட்டு இருக்கிறோம், அந்த மாதிரி ஒரு மன ரீதியான பயங்கள் தொடர்ந்துட்டு இருக்கக்கூடிய மீனராசி மற்றும் மீன லக்னம். ஓடி ஓடி உழைச்சாலும் தனக்குன்னு ஒரு காசையும் சேமிக்காத ராசி, மற்றவங்களுக்காகவே வாழக்கூடிய ராசி. மற்றவங்க பார்த்து கலங்கிறத கூட இவங்களால நினைக்க முடியாது. சிறுசாக ஒரு வீட்டில் குழந்தைகள் அழுதா கூட மீனராசி மற்றும் மீன லக்னமெல்லாம் வந்து ஐயோயோ அழுகாத அப்படிங்கிற மாதிரி அடுத்த வாட்டி அந்த தப்பாக பண்ண மாட்டாங்க. அந்த குழந்தைய அழுகிற அளவுக்கு ஒரு தப்பு பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி சாஃப்டான பர்சன். அப்போ அந்த சாஃப்டான பர்சனுக்குலாம் விழுகிற அடி எல்லாமே பெரிய அடி, பலத்த அடியாக இருக்குது. அதையெல்லாம் தாங்க முடியாமல் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் கதறிட்டு இருக்காங்க. நிறையா வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, யாருமே என்னைய புரிஞ்சிக்கவே இல்லை, இவங்களுக்காக வாழ்ந்தேன், இவங்க என்னை புரிஞ்சிக்கவே இல்லை, என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி எது எடுத்தாலுமே வேண்டா வெறுப்பாக யோசிச்சுட்டு இருக்கிறது. இன்றைக்கெல்லாம் பாசிட்டிவே இல்லைங்க. மீனத்தை பொறுத்தவரை ரொம்ப பாசிட்டிவ். குருவோடைய வீடுங்கிறதுனால எதுவுமே புதன் நீசமாக இருந்தாலுமே அந்த ராசியில் வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு திக்பலம் புதன் பெறதுனால என்ன விஷயங்கள் இருந்தாலுமே ஜெயிச்சுட்டு வாழ்க்கையில் 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் வெளியே வந்துடுவாங்க. ஆனால் இன்றைக்கி வெளியே வர முடியாத பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க. என்ன பண்ணாலுமே ஒரு நாளாக யோசிச்சே பார்த்துட்டேன், இந்த பிரச்சனையை என்னால் சமாளிக்க முடியல, எந்த வழியில் இருந்தாலும் நான் அனுபவிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகள் தான் இன்றைக்கி மீனராசி மற்றும் மீன லக்னத்தை போட்டு தாக்கிட்டு இருக்குதுங்க. எவ்வளோ தூரம் சொல்லணும்னா எந்த அளவுக்கு இப்போ கேட்கும்போது கூட மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு வெறுமையாக கிட்டத்தட்ட அழுகிற சூழ்நிலைகள் தான் இருக்கீங்க. ரொம்ப தைரியமாக இருங்க. தைரியமான சூழ்நிலையில் உங்களை குரு வச்சுருக்காரு. கொஞ்சம் காலத்தில் மட்டும்தான் பொறுத்துக்கோங்க. ராசிக்கு 4ஆம் இடத்துல போயிடுவார். எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை தாண்டி சாதனைகள் நிச்சயமாக மீனராசிக்கு கிடைக்கும். ஏன் இதை அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, அந்த அளவுக்கு பாதிப்படைஞ்சிருக்கு இந்த ராசி. ராசிக்கு 12ல் சனீஸ்வர பகவான், ராசியிலே ராகு. இதுக்கு மேலே தனுசு ராசியை போட்டு குரு அடிச்சாருங்க. குரு சம்மந்தப்பட்ட ராசியை அடிக்கிறதே இந்த ராகுக்கு எதுக்கும் சனீஸ்வர பகவானுக்கும் ஒரு வேலையாக போயிடுச்சு. இதே மாதிரி 6 வருடத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தனுசில் சனியும் கேதும் ஒட்டுக்காக வந்தாங்க. அப்போ ரொம்பவே பாதிச்சிருப்பாங்க தனுசு. நீங்கள் நல்லா தெரிஞ்சிருக்கும். நீங்கள் தனுசு ராசி மற்றும் மீன லக்னம் அல்லது மீன ராசி தனுசு ராசி இருந்துச்சுன்னா இதே மாதிரி ஒரு காம்பினேஷன் கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு முன்னாடி வந்து எனக்கு வந்துச்சு. அப்போவே நான் கொஞ்சம் உஷாராக இருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருந்திருக்கும். இன்றைக்கி அதை எல்லாமே தாண்டி கிட்டத்தட்ட லக்ன டிகிரி, ராகு டிகிரி, 4 டிகிரி இருக்கிறவங்க மட்டும்தான் பயப்படணும். மற்றவங்க எல்லாத்துக்குமே நம்ம வீட்டிலேருந்து பாம்பு கொஞ்சம் தூரம் தொய்வாக போயிடுச்சு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன். லக்னம் மட்டும் 1 டிகிரி, ராசி 4 டிகிரி இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான் இப்போ கடுமையான மன சுமைகளோடு அனுதினமும் காத்துட்ருக்காங்க. ஒரு நாளை தள்ளுறதுக்கு ரொம்ப போராடிட்டு இருக்கக்கூடிய மீனராசி மற்றும் மீன லக்னம். இதெல்லாமே நீங்கள் கடந்து வந்த பாதைகள். இனியும் சொல்லணும்னா இன்றைக்கெல்லாம் 1000 பேருக்கு உதவி செஞ்சுருப்பீங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கு நிறையா சூழ்நிலைகள், பொருளாதாரம் கொடுக்க முடியலனாலுமே என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது மற்றவங்க வேடிக்கை தான் நின்று பார்த்துட்ருக்காங்க. ஒரு தொய்வு அப்படிங்கிறது எனக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மீனராசி மற்றும் மீன லக்னம் நான் எப்படி இருக்க போகிறீங்க இனி வரக்கூடிய காலங்களில், இதெல்லாமே மாறுமா, இந்த விஷயங்கள் எல்லாமே எங்களுக்கு கிடைக்கிறது பழைய மாதிரி நாங்கள் எப்போ வருவோம், அடுத்தது எங்களுக்கு 7.5 சனின்னு சொல்கிறாங்க, எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இதுவே ராகுவே ஜென்ம ராகு காலமே என்னால் தாண்ட முடியல, நீ 7.5 சனி வேலையா அப்படின்னு எது எடுத்தாலும் கம்யூனிகேஷன் எடுத்தால் ப்ராப்ளம், ஒரு வேலை எடுத்தால் ப்ராப்ளம், ஒரு வேலைக்கு போனால் ப்ராப்ளம், டெய்லியும் ப்ராப்ளத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கக்கூடிய மீனராசி மற்றும் மீன லக்னத்திற்கு சனீஸ்வர பகவான் மற்றும் சூரிய பகவானுடைய இணைவு ராசிக்கு 12ல் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த சூரியன் சனி சேர்க்கை பலன்கள் எப்படி இருக்க போகுது. இழந்ததை மீட்டு எடுத்து தைரியமாக திரும்பி பழைய கெத்தாக வருவீங்களா மீனம்? அதில் எந்த மாற்றமும் இல்லை. யார் கைவிட்டாலும் கைவிடாட்டியும் குரு பகவான் உங்களை கைவிட மாட்டார். அவருடைய அனுகிரகம் பெற்ற செல்ல பிள்ளைகளாக நீங்கள் மற்றவங்களுக்கு துளியுமே ஒரு கெடுதல் நினைக்காத 1000 பேர் மத்தியில் கெட்டாள்கள் உட்கார வச்சாலுமே தன்னுடைய வேலை என்ன, 10 நிமிஷம் பார்த்துட்டு அடுத்தது என்ன, தன்னுடைய வேலை என்ன, தன்னுடைய குறிக்கோள் என்னென்னு அதில் தான் இருப்பாங்களே தவிர்த்து கெடுதல் நினைக்கிறது, மற்றவங்க சங்கடப்படுற மாதிரி பேசுகிறது, இது எல்லாமே மீனத்துக்கிட்ட இல்லைங்க. அப்போ உங்களுடைய குணத்துக்கு ஏற்றமே உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுறதுக்கு குரு பகவான் காத்துட்ருக்காரு. இன்றைக்கும் பாருங்கள், குரு பரிவர்த்தனை, சுக்கிரன் குருவும் பரிவர்த்தனை ஆகிறாங்க. இந்த பரிவர்த்தனை ஆகிறதுனால உங்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு வித்தியாசங்கள் மாற்றங்கள் தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். இனி சூரிய பகவான் மற்றும் சனீஸ்வர பகவானுடைய பார்வை பலன்கள் சேர்க்கை 6ஆம் இடத்துல இருந்து
12ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ 12ஆம் இடத்தோடு சேர்ந்து இருக்காரு. எப்படி பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறது முதல் தர யோகமாக 6ஆம் அதிபதி 12க்கு வந்திருக்காருங்க. அப்போ கொடுக்க கடன் பிரச்சனைகள் ஏராளம். இவங்ககிட்ட வாங்கி ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக வாங்கி கொடுத்த அந்த விஷயம் ஏன்டா பண்ணினேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலைகள் கொடுத்துருச்சு. எனக்கு பெரும் தலைவலியாக இருக்குதுங்க இந்த பிரச்சனை. பணத்தை கொடுத்துட்டு பணத்தை வாங்க முடியல. என்னமோ நான் கடனாளியான மாதிரி டெய்லியும் போய் அவங்க வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறது, பேசுறது, வர்றது, எந்த ஒரு சூழ்நிலையுமே பணத்தை திருப்பி கொடுக்காத மாதிரி ஒரு பிரச்சனைகள் எல்லாமே இருந்துகிட்டே இருக்குது. ஓடுறாங்க, ஒளியிறாங்க. என் கடன் வந்து கொடுக்க முடியுமா? தான் கொடுக்க முடியும், இப்போ கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. என்ன ஒரு விஷயங்களும் உங்களுக்கு தலைவலிகள் கொடுத்துருக்கக்கூடிய பிரச்சனைகள் இனி இது எல்லாமே ஓய்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ். முதல் தர யோகமாக அந்த பணத்தை திருப்பி கொண்டு வந்து கொடுத்துட்டு உங்கள்கிட்ட பணத்தை வாங்கிட்டு போனது வந்து எனக்கு பெரும் பிரச்சனையாக இருந்ததுங்க. தயவுசெய்து என்னால் இவ்வளோ தான் கொடுக்க முடியும், இல்லைன்னா இவ்வளோ கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அஷ்யூரிட்டி கொடுத்து அந்த மூலியமாக அந்த பணத்தை இழந்த பணத்தை கொடுத்த பணத்தை திருப்பி மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக இருக்கும். எதிராளிகளுடைய தொந்தரவுகள் ரொம்பவே அதிகங்க. மீனத்தை பொறுத்தவரை 6ஆம் அதிபதி இன்றைக்கி தான் மறைஞ்சிருக்காரு. சுற்றி இருக்கிறவங்க எதிராளி எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு எதிராக கங்கணம் கட்டிட்டு சுற்றிட்டு இருக்கிறாங்க. எந்த பிரச்சனையில் நீங்கள் மாட்டுவீங்க, மன ரீதியான பிரச்சனைகள் சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இனி பெரிய பிரச்சனைகளை கொடுக்கணும், பெரிய அடியை கொடுக்கணும்னு எல்லாருமே சுற்றிட்டு இருக்காங்க. கூட பிறந்த நபர்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு அகெயின்ஸ்டாக செயல்பட்டுட்டு இருக்கிறாங்க. கஷ்டத்தில் வாழும்போது உங்கள் வீட்டிலே இருந்து சாப்பிட்டு உங்களோட சொத்தை அனுபவிச்சவங்க எல்லாருமே இன்றைக்கி உங்களுக்கு அகெயின்ஸ்டாக பேசி வாழ்க்கையில் ஒரு பெரிய ப்ராப்ளத்தை கொடுக்க காத்துட்ருக்காங்க. அதுக்கு நீங்கள் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது. உங்களுடைய பிரச்சனைகளை நீங்களே பாருங்கள். தேவையில்லாமல் அடுத்தவங்க பிரச்சனையில் தலையிடுறதுனால நிறையா பிரச்சனைகள் உங்களுக்கு வரும். அதனால் ரொம்பவே நீங்கள் அதில் கவனமாக இருக்கணும். 3ஆம் தரம் யோகமாக நான் வந்து என்னால் முடியலைங்க, இவங்க பக்கத்தில் வாழ்கிறதுக்கே எனக்கு முடியல, எங்கேயாவது போய் வெளியே போய் நான் பழச்சிக்கலான் இருக்கேன், நான் வெளியூர் போகலான் இருக்கேன், அந்த வெளியூர் போய் எனக்கு ஒரு வேலை கிடச்சிருக்கு, அந்த வேலையில் நிம்மதியாக நாங்கள் கொஞ்ச நாள் இருந்துட்டு இந்த பணப்பிரச்சனையெல்லாம் சமாளிச்சுட்டு நாங்கள் மீண்டும் வெளியே வருவேனா, இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நிச்சயமாக எஸ். முதல் தர யோகம் அப்படிங்கும்போது ராசியிலே வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவான் ராசிக்கு 12ல் அமைஞ்சிருந்தாலும் இந்த நேரம் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துக்குமே சூரியன் சனியோடைய கிரக சேர்க்கைகள் ஒரு பெரிய யோகத்தை கொடுக்கும். ராசிக்கு 11ஆம் அதிபதியான சனீஸ்வர பகவானுடைய இணைவு 6-11 தொடர்பு பெறதுனால ஏற்கனவே கடுமையாக வேலைக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன், அரசாங்க சம்மந்தப்பட்ட வேலைக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன், அரசியல் ரீதியான தொடர்புகளுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன், நான் ஆல்ரெடி ஒரு போஸ்டிங்கில் இருக்கேன், இருக்கிற போஸ்டிங்லேருந்து அடுத்த போஸ்டிங்க்கு போகிறதுக்கு நான் கடுமையான எஃபர்ட்ஸ் போட்டுட்ருக்கேன். ஏன்னா என் ராசியில் ராகு இருக்கும்போதும் சரி, லக்னத்தில் ராகு இருக்கும்போதும் படிக்கவே முடியாதுங்க. நீங்கள் என்ன படித்தாலுமே மைண்டில் நிற்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிற்காது. ஒரு மாதிரி பதட்டத்திலோடையே இருக்கிற மாதிரி இருக்கும். இனி வரக்கூடிய காலங்கள் இது எல்லாத்துலேருந்து விட்டு விலகி படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலமும், அரசியல் சம்மந்தப்பட்ட வேலைகளுக்குமே இது ஒரு நல்ல ஒரு யோகமாக இருக்கும். தூண்டி விட்டு சாதிக்கக்கூடியது. என்மே ஆரம்ப கட்டத்தில் இருந்த ராகு இன்றைக்கெல்லாம் முடிவான 4 டிகிரிக்கு வந்துட்டாருங்க. அப்போ கடந்த பிரச்சனைகள் எல்லாமே ஏறக்குறைய நீங்கள் முடிய போகுது. தூண்டி விட்டு சாதித்து விவேகத்தோட வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் செயல்பாடுகள் ரொம்பவே அதிகரிக்கும். பயணம் நினச்சி, குழந்தைகள் நினச்சி நீங்கள் அனுதினமும் வந்து சரியாக படிக்கலை, சரியாக எந்த விஷயம் பண்ணவே முடியல, நல்லா படிச்சுட்டு இருந்தாங்க, இப்போ படிக்கவே மாட்டேங்கிறாங்க, எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே தொய்வாக இருக்குது அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு இனி வர கஷ்டங்கள் வழி தெரியாமல் போகக்கூடியது. முன்ன எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி திரும்பி வரக்கூடிய ஒரு காலங்கள் இருக்கும். கூட பிறந்தவங்களுடைய ஒற்றுமை இல்லைனாலுமே சண்டை சச்சரவுகள் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு சுமூகமான பலன்களை இனி வரக்கூடிய காலங்களில் மீனராசி மற்றும் மீன லக்னம் எதிர்பார்க்கலாம். பயம்னா என்னன்னு தெரியாத ராசி, சாதுவாக இருந்தாலும் அனைத்து விஷயங்களையுமே மனசில் போட்டு தைரியம் தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ராசிக்கு இனி குரு பகவானுடைய பயிற்சி ஒரு நல்ல ஒரு யோகமான பயிற்சிகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பாரு. அது போக சனீஸ்வர பகவான் ராசியில் சனி வராருன்னு நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஆல்ரெடி நீங்கள் ராகுவே கடந்துட்டீங்க. அதனால் பெரிய பிரச்சனைகள் எல்லாமே கடந்து இனி வாழ்க்கையில் ஜெயிக்கிறது மட்டுமே ஒரு லட்சியமாக கொண்டுட்டு இருக்கக்கூடிய மீனராசி மற்றும் மீன லக்னத்துக்கு இனி வரக்கூடிய காலங்கள் அனைத்துமே ஒரு வசந்தமான யோகமான காலமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இப்போ நீங்கள் கேட்டு செஞ்சுட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். கோள்களுடைய சாரம் அனுதினமும் மாறும். இன்றைக்கி ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தில் பயணிக்கும், நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திரத்தில் பயணிக்கும். அப்போ பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது 100%, கோச்சாரம் அப்படிங்கிறது 40லேருந்து 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசாபுத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும் போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும். அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால்
கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரேன் நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.